ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். மிக அருமையான வேதவசனம். முதல் வார்த்தையில் கூட கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறோம். மெய்யாகவே தேவன் பவுலுடைய வாழ்க்கையில் துணையாக நின்று அவர் செய்த ஊழியத்தில் அவர் எப்படி தேவன் அவரை நடத்தினார் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே நாம கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் பவுலுக்கு தேவன் துணையாக நின்றது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் துணையாக நின்று எப்படிப்பட்ட காரியங்களை பவுலுக்கு செய்த காரியங்களை உங்களுக்கும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் துணையாக நிற்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நாம் அநேகருக்கு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் அநேகருக்கு பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்கிறவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது நிறைவேறுகிறதாக இருக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை பவுல் அறிந்து இந்த வார்த்தையை சபைகளுக்கு சொல்லுகிறார். அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும் அது நிறைவேறத்தக்கதாக நாம் பரத்திலிருந்து தேவனிடத்தில் பெற்று நாம் மனிதர்களுக்கு அழைக்கும் போது அது மெய்யாகவே அந்த பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் துணையாக நிற்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதவசனத்தில் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் வேத வசனத்தை நமக்கு மாத்திரமல்ல ஆண்டவர் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகள் என்றால் எல்லா மனிதர்களும் அதை கேட்கும்படியாக தான் இந்த பவுலை தேவன் அழைத்திருக்கிறார். அதை தான் இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கார். அதுபோல் எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்தை வாசிக்கும்போது நாம் யோசிக்க வேண்டும். புறஜாதியார் என்றால் எல்லா மக்களும் இந்த வசனத்தை கேட்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் பவுலையும் அழைத்தார். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் உங்களையும் கூட தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு துணை நிற்கிறார் என்றால், நீங்கள் புறஜாதியார் எல்லாரும் இந்த வசனத்தை கேட்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் புறஜாதிகள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து கூறுகிறவர்களாக அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேகர் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அநேக நேரங்கள் பிரசங்கிக்கும் போதும் ஜனங்கள் கேட்கும் போதும் ஒரு சில பிரச்சனைகள் பவுலுக்கு வந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தை செய்யும்போது பிரச்சனைகள் வரும்போது பலனை இழந்து விடுகிறோம். பலன் இல்லாதபடிக்கு சோர்ந்து போகிறோம். அந்த நேரங்களில் பவுலை தேவன் பலப்படுத்தியிருக்கிறார். அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார், என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஊழியத்தில் அநேக பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் அவரை பலப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சிங்கத்தை போல சாத்தானின் கிரியைகள், அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் அநேக மிகுதியாக இருந்தது. சிங்கத்தின் வாயை போல அநேக மனிதர்கள் எப்பொழுது பவுலை அழிக்கலாம், எப்பொழுது அவரை கொன்றுவிடலாம் என்று அநேக உள்ளங்கள் எழும்பியிருக்கலாம். அப்படிப்பட்ட சிங்கங்களின் வாயிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய ஊழியத்தில் கூட நீங்கள் செய்கிற ஊழியங்களில் அநேக பிரச்சனைகள், சிங்கத்தை போன்ற பிரச்சனைகள், அநேக சிங்கங்களின் வாய்கள் இருக்கும் என்றால் உங்களையும் பவுலை ரட்சித்தது போல உங்களையும் தேவன் ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான் என்றால் நாம் நன்றாக
சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுலோடு கூட இருந்தது போல உங்களுக்கும் தேவன் துணை நிற்கிறவராக, உங்களை பலப்படுத்துகிறவராக, அநேக சிங்கங்கள் உங்களுடைய ஊழியத்தில் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள் என்றால் அந்த சிங்கத்தின் வாயினின்றும் உங்களை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அன்றே பழைய ஏற்பாட்டில் தானியேலுக்கு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது போல, சிங்கங்களின் வாய்களுக்கு அவர் ரட்சிக்கப்பட்டது போல, உங்களையும் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் செய்கிற ஊழியங்களில் சிங்கங்களின் வாய்களில் நின்று உங்களையும் தேவன் ரட்சித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேலையை நாங்கள் ஊழியத்தை செய்யும்போது நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறதற்காக நன்றி. நாங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதற்கும் அந்த பிரசங்கங்கள் நிறைவேறுகிறதற்கும் புறஜாதிகள் அவர்கள் கேட்கும்படியாகவும் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சிப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பவுலுடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்திருக்கிறீர். இந்த ஊழியத்தில் இந்த கடைசி நாட்களிலும் நாங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் நீர் துணையாக நின்று எங்களை பலப்படுத்தி சிங்கங்களின் வாய்களில் நின்று எங்களை ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.